நாம கண்ணால் பார்த்தது ஐயர் வச்சுருப்பாங்க. ஐயருக்கு எங்கள் வீட்டுக்கு ஐயர் வருவார். அவர் கையில் ஒரு கைப்பிடி வச்சுருப்பார். இறந்தவங்களுக்கு கட்டத்திருப்பை வைத்திருப்பார்கள். ஒரு பௌத்திரம்னு ஒரு மோதிரம் போடுவாங்க, அதுக்கு பயன்படுது. இன்னும் நிறைய பேருக்கு சில மங்களகரமான பொருட்கள் அபசகுணமாகவே தெரியுது. நாம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் சில நல்ல விஷயங்களை தெரியாமலேயே வாழ்ந்து விடுக்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, பேய் பிடிச்சி இறந்து போச்சு. அந்த வீட்டில் பேய் பிடிச்சி இருக்காங்க, அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு பூஜை பண்ண வரக்கூடிய ஒரு ஐயரோ என்ன பண்ணுவார், ஒரு புரோகிதர் இந்த பௌத்திரம் இல்லாமல் இருக்க மாட்டார். தர்ப்பை புல்லை ஆசனமாக போட்டுக்கொள்வார். காலுக்கு அடியிலையும் போட்டுக்கொள்வார், ஆசனம் அதிலையும் போட்டுக்குவார். அப்புறம் கையிலையும் வைத்துக்கொள்வார், மோதிரமாகவும் போட்டுக்கொள்வார். தர்ப்பை முஷ்டியை கையிலே வைத்துக்கொள்வார். இது எல்லாமே பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சச சகல பாவ தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உயிரோட்டம் உள்ள பொருள். எங்கெல்லாம் நீர் இருக்கிறதோ நீர் புனிதத்தன்மை உடையது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டில் இந்த தர்ப்ப புல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்புறம் ஏன் கணபதி ஹோமத்தை கொண்டுட்டு வர்றாரு? அப்புறம் ஏன் கும்பாபிஷேகத்தில் தர்ப்பை கயிறில் யாகசாலையில் இருந்து யாக குண்டம் யாகசாலை மேடையில் இருந்து அந்த தர்ப்ப கயிறு பட்டு நூல் கயிறு வெள்ளி கம்பி மூலமாக இறைவனுக்கு ஏன் கடத்துறாங்க? இதெல்லாம் நம்ம அறிவுபூர்வமாக பார்க்கணும். அப்போ இறைவன் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வரணுமே ஆனால் ஆகாயம், அதுக்கப்புறமேல் காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலத்தில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு இந்த நம்ம யாக வேள்விகள் வழியாக உள்ள இறை அருளாற்றலை சக்தியை கடத்துவதற்கு இந்த தர்ப்பை தான் பயன்படுது. தர்ப்பப்புள்ள நைட்ரஜன்கிற ஒரு வாயு இருக்குது. அதில் நீர் பட்டு வெள்ளி கம்பியோடு சேரும் பொழுது நைட்ரஜன் ஆக்சைடாக நைட்ரேட்டாக மாறுது. இப்போ அது சில்வர் நைட்ரேட்டாக மாறும். வெள்ளி கம்பியில் செஞ்சிருந்த சில்வர் நைட்ரேட். அப்போ அது ஈரப்பதத்தை கொடுக்கும். அந்த ஈரப்பதம் தான் பெருமாளுடைய அம்சம். பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கார். ரெங்கநாதன் எங்கே இருக்காருன்னா ஈரப்பதத்தில் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா சிருஷ்டிக்கு அது உதவுகிறது, ஒரு செயலை செய்வதற்கு பயன்படுகிறது, ஒரு அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. நல்லா கவனிங்க, அழிவிலிருந்து தர்ப்பை நம்மை காப்பாற்றுகிறது. அப்போ ஐயர் என்ன பண்ணுறாரு, அந்த ருண ரோக சத்ரு எதிரி வம்பு வழக்கு கடன்கள் ஜாதகத்தில் இல்லாத மனுஷனே கிடையாது. 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் நம்ம ஜாதகத்தில் அந்த கிரகங்கள், அந்த கிரகத்தில் நின்று அந்த பாவத்தில் நின்ன கிரகங்களினுடைய தசை புத்தி அந்தரங்களில் மனிதர்களுக்கு நோய் வரும், கடன் வரும். சதா சர்வகாலம் பிரச்சனை, கோர்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அதை முறியடிக்கிறதுக்கு தர்ப்பை பயன்படும். அப்போ தர்ப்பை புல்லை பயன்படுத்தி வாழ்வியல் பிரச்சனைகளை சரி செய்து விடலாம், முடியும். நடந்துக்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு வேணால் தெரியல, நிறைய கேட்குறாங்க இதை வச்சுக்கலாமா, இது இன்னும் நம்பிக்கையே வரல. சாதாரண ஒரு புல்லு தானே, இது எப்படி பயன்படும்? இதை 108 புல்லு வாசலை வச்சேன்னார்.